வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஆரியம் நந்தினி. ரயில் மீது கல் வீசுவோருக்கு எதிராக நடவடிக்கை. சென்னை ரயில்வே கோட்டம் எச்சரிக்கை. சென்னை ரயில்கள் மீது கல்வீசும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து சென்னை ரயில்வே கோட்டம் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பு, சென்னை ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஓடும் ரயில்கள் மீது கல்வீசும் சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இத்தகைய சட்டவிரோத செயல்கள் பயணிகளின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைவதோடு ரயில்வே ஊழியர்களுக்கு ஆபத்தையும் பொது சொத்துகளுக்கு சேதத்தையும் ரயில் சேவையில் இடையூறுகளையும் ஏற்படுத்துகின்றன. ரயில்கள் மீது கல்வீசுவது ஒரு கடுமையான குற்றமாகும். ஓடும் ரயிலின் மீது வீசப்படும் கற்கள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தோ உள்ளே இருக்கும் பயணிகள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு பெரிய காயங்களையும் நிரந்தர உடல் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும். மேலும் இத்தகைய சம்பவங்கள் பயணிகளிடையே தேவையற்ற அச்சத்தையும் மன உளைச்சலையும் உண்டாக்குகின்றன. ரயில்வே சட்டம் 1989 அன் கீழ் ரயில்கள் மீது கல்வீசுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். ரயில் தண்டவாளங்களுக்கு அருகே வசிக்கும் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இத்தகைய செயல்களால் ஏற்படும் விளைவுகள் குறித்து சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்க வேண்டும். இத்தகைய அசம்பாவிதங்களை தடுக்க சமூகத்தின் பங்களிப்பு மிகவும் அவசியமாகும். ரயில் தண்டவாளங்களுக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான செயல்கள் ஏதேனும் நடந்தால் பொதுமக்கள், பயணிகள் உடனடியாக ரயில்வே உதவி எண் 139க்கு தகவல் தெரிவிக்கலாம். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூரில் பிரச்சாரம் தொடங்குகிறார் விஜய். சென்னை பெரம்பூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை தொடங்கவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தவேக தனித்து போட்டியிடும் சூழலில் 100 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வு முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் வரும் 25 அல்லது 26ஆம் தேதிகளில் பெரம்பூரில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரச்சாரத்தை தொடங்குவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இபிஎஸ் டெல்லி பயணம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். கருணாநிதி பயணத்தை சுட்டிக்காட்டி அதிமுக பதில். சென்னை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் டெல்லி பயணத்தை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்த நிலையில், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் டெல்லி பயணத்தை சுட்டிக்காட்டி அதிமுக ஐடி பிரிவு பதில் கொடுத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேற்று முன்தினம் டெல்லி சென்று இந்திய கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினார். இதை விமர்சித்து முதல்வர் ஸ்டாலின் நேற்று தனது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளதாவது: எதிர்க்கட்சித் தலைவரும் சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழகத்துக்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கித் தருவதற்கா? தமிழகத்தில் நிறைவேற்றப்படாமல் முடக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தவா? சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கவா? இல்லை, தேர்தல் களத்தை சந்திக்கவே டெல்லியின் சம்மதம் வேண்டும் என்கிற நிலையில் உள்ளவர்களின் கையில் தமிழகம் சிக்கினால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும்? சுயநலனுக்காக சொந்த கட்சியை அடமானம் வைத்தது போல தமிழகத்தையும் டெல்லியிடம் அடகு வைக்க தயங்காதவர்கள் அவர்கள். இவ்வாறு முதல்வர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதில் தரும் விதமாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு வெளியிட்ட பதிவில் கூறியுள்ளதாவது: டெல்லிக்கு சென்று கூட்டணி பேசுகின்றனர் என்று புலம்புகிறார் ஸ்டாலின். 2011 தேர்தலுக்காக நீங்களும் உங்கள் தந்தை கருணாநிதியும் டெல்லியில் காங்கிரஸ் தலைமைக்காக 6 மணி நேரத்துக்கு மேல் காத்திருந்து கூட்டணி பேசினீர்களே. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சினை என்றதும் மகளுக்கு திஹார் என்று காங்கிரஸ் சொல்ல, பகீர் என்று பதறி வயதான காலத்திலும் டெல்லிக்கு சென்று தீர்ப்புக்கு சில நிமிடங்கள் முன்பு சோனியா காந்தியை சந்தித்தாரே கருணாநிதி. அறிவாலய மேல் மாடி ரெய்டை பார்த்து பயந்து கீழ்மாடியில் 63 நாயன்மார்களை கொடுக்கிறேன் என்றும் கூட்டணி பேசினாரே. தென் தமிழக மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்தபோது மக்கள் எக்கேடு கெட்டுப்போனால் என்ன என்று நீங்கள் டெல்லியில் இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினீர்களே. அடுத்தவர்களை விமர்சிக்க உங்களுக்கு தகுதி இல்லை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி செய்திகள் நாளை தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆரியம் நந்தினி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.
பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.